வகுப்பு 10வது. பாடம் அறிவியல். பாகம் 1. பாடம் 7வது. கண்ணாடிகள், லென்ஸ்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள். பிள்ளைகளே, நாம் கண்ணாடியில் பார்க்கும்போது நம் முகத்தின் சாயல் அங்கு தெளிவாகத் தெரியும். கண்ணாடி ஒரு பிரதிபலிக்கும் பரப்பு என்பதே இதற்குக் காரணம். ஜெர்மன் விஞ்ஞானியான ஜஸ்டஸ் வான் லிபிக் ஒரு எளிய கண்ணாடியின் வெற்று மேற்பரப்பை வெள்ளியால் பூசி ஒரு கண்ணாடியை உருவாக்கினார். இவை வெள்ளியாலான கண்ணாடிகள், சில்வர்ட் கிளாஸ் மிரர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. விஞ்ஞான ரீதியாகச் சொல்வதானால், ஒளியை பிரதிபலிக்கும் மற்றும் தெளிவான பிம்பத்தை உருவாக்கும் மேற்பரப்பானது கண்ணாடி என்று அழைக்கப்படுகிறது. நாம் நம் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு வகையான கண்ணாடிகளை பயன்படுத்துகிறோம். கண்ணாடி என்றால் என்ன? முந்தைய வகுப்பில் கண்ணாடிகள் தொடர்புடைய சொற்களையும் வகைகளையும் அவற்றின் கட்டமைப்பையும் நாம் கற்றோம். இந்த வரைபடத்தில் ஒளியியல் மையம், வளைவு மையம், வளைவு ஆரம், கண்ணாடியின் முதன்மை குவியம் ஆகியவை கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை கவனமாகப் பார்ப்போம். குழிக்கண்ணாடிகள் மற்றும் குவிக்கண்ணாடிகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை இப்போது நினைவுகூர்வோம். குழிக்கண்ணாடி ஒரு கோளக்கண்ணாடியின் உட்புற மேற்பரப்பு பிரதிபலிப்பாக இருந்தால் அது ஒரு குழிக்கண்ணாடி, ஒரு கான்வேவ் கண்ணாடி, மற்றும் வெளிப்புறத்தை குவிக்கண்ணாடி என்று அழைக்கலாம். ஒரு வெற்று கண்ணாடி கோளத்தை வெட்டி அதன் கோள மேற்பரப்பில் ஒரு பளபளப்பான பூச்சை பயன்படுத்துவதன் மூலம் கோளக் கண்ணாடிகள் தயாரிக்கப்படுகின்றன. இதன் பொருள், கோளக் கண்ணாடிகள் வெற்றுக்கோளங்களின் பகுதிகளே என்பதாகும். குவிக்கண்ணாடி ஒரு கோளக் கண்ணாடியின் வெளிப்புற மேற்பரப்பு பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தால் அது குவிக்கண்ணாடி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு குவிக்கண்ணாடி அதன் உள் மேற்பரப்பில் மெல்லிய பிரதிபலிப்பு பூச்சு பூசப்பட்டு உருவாக்கப்படுகிறது. அந்த பூச்சை பாதுகாக்க சிவப்பு வண்ணப்பூச்சு பூசப்படுகிறது. இப்போது சொல்லுங்கள், குழந்தைகளே, நாம் குவி மற்றும் குழிக்கண்ணாடிகளை எங்கே பயன்படுத்துகிறோம்? வாகனங்களின் வலது மற்றும் இடது பக்கங்களில் குவி கண்ணாடிகள் பொருத்தப்பட்டுள்ளன. பல் மருத்துவமனைகள், முடிவெட்டும் சலூன்கள், டார்ச்சுகள் மற்றும் வாகன ஹெட்லைட்களில் குழி கண்ணாடிகள் காணப்படுகின்றன. முற்றிலும் சரியானது. ஏனென்றால் குவி கண்ணாடியால் உருவாக்கப்படும் படம் எப்போதும் மெய்நிகர் மற்றும் அசல் பொருளை விட சிறியதாகத் தோன்றும். ஒரு குழி கண்ணாடியால் உருவாக்கப்படும் படம் தலைகீழாகவும் அசல் பொருளை விட பெரியதாகவும் இருக்கும். லென்ஸ் லென்ஸ் என்பது ஒரு வகை கண்ணாடி. அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் இத்தகைய லென்ஸ்களை நாம் நிச்சயமாக பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக, வயதானவர்கள் எழுத்துக்களை படிக்க பயன்படுத்தும் லென்ஸ்கள், வீடுகளின் நுழைவுக் கதவுகளில் பொருத்தப்படும் பீப்ஹோல், ஸ்பைஹோல், கடிகாரங்களை சரிசெய்யும் கைவினைஞர்கள் பயன்படுத்தும் கருவி, கண் கண்ணாடிகள் போன்றவற்றில் லென்ஸ்கள் உள்ளன. இது தவிர லென்ஸ்களை பயன்படுத்தி தொலைநோக்கியும் தயாரிக்கப்படுகிறது என்பது நமக்குத் தெரியும். நீங்கள் உண்மையில் லென்ஸ்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் லென்ஸ் என்றால் என்ன? அவை எவ்வாறு உண்டாக்கப்பட்டன? அவை எத்தனை மாதிரிகள்? அவற்றால் என்னவிதமான சாயல்கள் உருவாக்கப்படுகின்றன? இதைப் பற்றி இப்போது நாம் காண்போம். லென்ஸ் என்பது இரண்டு மேற்பரப்புகளைக் கொண்ட ஒளி ஊடுருவக்கூடிய ஓர் ஊடகமாகும். இவற்றில் குறைந்தது ஒரு பகுதியின் மேற்பரப்பு வளைந்திருக்கிறது. குவிலென்ஸ் கோளமாகவும் வெளிப்புறத்தில் பருத்தும் இருக்கும் மேற்பரப்புகளைக் கொண்ட லென்ஸ் பைகான்வெக்ஸ் லென்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஒரு மேற்பரப்பு தட்டையான மற்றும் மற்ற மேற்பரப்பு கோள வளைந்த வெளிப்புறத்தைக் கொண்ட குவிமுனை லென்ஸ் பிளானோகான்வெக்ஸ் லென்ஸ் பிளானோகான்வெக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு குவி லென்ஸ் அதன் விளிம்புகளுடன் ஒப்பிடும்போது நடுவில் தடிமனாக இருக்கும். இது ஒரு காந்தமான கண்ணாடியாகும். இதேபோல் ஒரு நேர்மறை மெனிஸ்கஸ் லென்ஸில் ஒரு மேற்பரப்பு குழிவாகவும் மற்றொரு மேற்பரப்பு குவிந்தும் இருக்கும். அது ஒரு குவிந்த லென்ஸைப் போல செயல்படுகிறது. குழி லென்ஸ் இரு மேற்பரப்புகளும் வளைந்து
உள்நோக்கி இருக்கும் லென்ஸ் பைகான்கேவ் அல்லது இரட்டைக்குழி லென்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மேற்பரப்பு தட்டையாகவும் மற்றொரு வளைந்த உட்புறமாகவும் இருந்தால் அந்த குழி லென்ஸ் பிளானோ குழி லென்ஸ் பிளானோ கான்கேவ் என்று அழைக்கப்படுகிறது. படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஒரு குழி லென்ஸ் அதன் நடுப்பகுதியுடன் ஒப்பிடும்போது விளிம்புகளில் தடிமனாக இருக்கும். இது ஒரு டிவர்ஜிங் லென்ஸ் ஆகும். ஒரு எதிர்மறை மெனிஸ்கஸ் லென்ஸில் ஒரு குவிவான மேற்பரப்பும் மற்றொன்று குழிவாகவும் உள்ளது. இது ஒரு குழி லென்ஸ் போன்றே செயல்படுகிறது. குழந்தைகளே, ஒளியின் கதிர்கள் ஒரு லென்ஸ் வழியாக செல்லும்போது அவை 2 முறை விலகி வளைந்து செல்கின்றன. முதல் முறை நுழையும் போதும் இரண்டாவது முறை லென்ஸிலிருந்து வெளியேறும் போதும். இதன் காரணமாக கதிர்களின் திசை மாறுகிறது. பெரும்பாலான லென்ஸ்களுக்கு 2 கோள மேற்பரப்புகள் உள்ளன. இந்த மேற்பரப்புகள் ஒவ்வொன்றும் ஒரு முழுக்கோளத்தின் பகுதியாகும்.